வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இன்னைக்குள்ள வீடியோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. உங்கள் ப்ரைவசி பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா தென் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்ன சொந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள இம்பார்ட்டன்ட் வீடியோவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேருக்கு இந்த வீடியோ டைட்டில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ஃபேஸ்புக் ட்ராக்கிங்னா என்னதுன்னு. ஸோ நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் ஃபேஸ்புக் ட்ராக்கிங் பற்றி. யூஸ்வலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பற்றி ப்ரௌஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய ஆட்ஸ் பார்ப்பீங்க, அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். வெல், இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தெரில, இருந்துச்சா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெல், அதுதான் வந்து ஃபேஸ்புக் ட்ராக்கிங். ஸோ அது ஆட்ஸ்க்காக ட்ராக் பண்ணுறது. ஹவெவர், ஃபேஸ்புக் ட்ராக்கிங் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அஸ்யூமிங் நீங்கள் அதே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் இவென்ச்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரௌஸ் பண்ணுறப்ப எல்லாமே அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வெறும் வாட்ஸ்அப்க்கு மட்டும் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஓன் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ நீங்கள் நினைக்கலாம் வெறும் வாட்ஸ்அப் தானே, பிரச்சனை இல்லைன்னு. பட் இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் தவிர்த்து வெளியே இருக்கிற மற்ற வெப்சைட்ஸ், மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஃபேஸ்புக் ட்ராக்கிங் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். எப்படி நீங்கள் இந்த ஃபேஸ்புக் ட்ராக்கிங் ஆஃப் ஆக்டிவிட்டியை டிசேபிள் பண்ணலான்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க வீடியோ பார்க்குறப்ப. நம்ம ரெண்டாவது யோசிக்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஃபேஸ்புக் உங்கள் ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்ணுதுன்னு. வெல், இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா iOS 14 வந்து ஒரு ஃபியூச்சர் ரோல் அவுட் பண்ணாங்க, ஆஸ் ஆப் நாட் டு ட்ராக்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நீங்கள் அந்த ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னு. வெல், இந்த ஆப்ஷன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த மோமெண்ட் நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா தென் உங்கள் ப்ரைவசி உங்கள் கையில் இல்லை. அதனால தான் ஆப்பிள் இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணாங்க. அண்ட் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆல்மோஸ்ட் 70% வேர்ல்டு வைட் iOS யூசர்ஸ் இந்த ஃபீச்சருக்கு அப்ரூவல் கொடுக்கல. அண்ட் ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டிங்கன்னா அப்ரூவல் சீக்கிரமாக மறுபடியும் நீங்கள் போய்ட்டு டிசேபிள் பண்ணிடுங்க உங்கள் செட்டிங்ஸில் போய். அண்ட் வெல், ஃபேஸ்புக்கோட மெயின் ரெவென்யூ ஸ்ட்ரீமே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கிட்டேருந்து தான் நிறையா ரெவென்யூஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபேஸ்புக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறாங்க அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில். பட் உங்கள் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டிஸ் ட்ராக் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்கள் ப்ரைவசிக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த ஆஃப்லைன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி ஆஃப் பண்ணலான்னு சொல்லி தரப்போகிறேன். நண்பர்களே, இதுதான் முக்கியமான பார்ட் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் ஆப் லான்ச் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட், இப்போது iOS டிவைஸ்னால் ரைட் ஹேண்ட் சைட் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணணும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி மெனு டேப் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் செட்டிங் பேஜ்க்கு போங்க. இப்போ நீங்கள் யோர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் மெனு இருக்கும், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு பட்டன் இருக்கும். இதுதான் உங்கள் ப்ரைவசியோட கல்ப்ரேட்டு. இதுதான் டேப் பண்ணணும் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வியூ அண்ட் மேனேஜ் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆஃப்லைன் ஆக்டிவிட்டிஸ் அவுட் சைட் ஃபேஸ்புக்கில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் ஷோ ஆகும். நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறது சத்தியமாக பிடிக்கல. ஸோ அதனால் நான் இப்போ டிசேபிள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியர் ஹிஸ்ட்ரி பட்டன் டேப் பண்ணணும். ஸோ தட் உங்கள் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே கிளியர் ஆகிரும். ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டோன்னா நீங்கள் பேக் போயிட்டு மோர் ஆப்ஷன்ஸ் பட்டன் டேப் பண்ணிங்கன்னா அண்ட் தென் மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி டேப் பண்ணணும். தென் மறுபடியும் மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி பட்டன் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த ஃபீச்சர் தான் நீங்கள் டிசேபிள் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டோன்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி எதுவுமே ட்ராக் பண்ணாது. சம்டைம்ஸ் இது ஒரு லூப் ஹோலாக கூட இருக்கலாம், ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் டிசேபிள் பண்ணுறது நல்லது. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்ன சொந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.